சிங்கிள் மதர் டு இப்போ கமிட்டடாக ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ அழகாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? கோவிட் டைமில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சு வேலை இல்லை. பையனுக்கு வந்து அப்போ ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். 7-8 வயசு இருக்கும். அம்மா தான் பையனை பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் நான் கிராப் ஓடிட்டு இருந்தேன். அப்படியே தான் பார்ட் டைம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்த்திங்கன்னா அதான் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான், அந்த காதல் இல்லை, எனக்கு வந்து அதுதான் முக்கியம், எனக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணி போய் நான் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பையன் பிறந்து 7 வயசில் சிங்கிள் மதராக இருக்கப்போ மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து படிப்போட அந்த ஒரு முக்கியத்துவத்தையுமே நான் உணர்ந்தேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள், படிக்கும்போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, 7 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமா படிக்கிறாங்க, அதுக்கு சம்பாத்தியம் பணம் வேணும் அப்படின்னா அவங்க தான் கேப் ஓட்டி சம்பாரித்து ஃபீஸ் கட்டி பையனையும் காப்பாற்றி படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் லிங்கேஸ்வரன், அவரும் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதர் அந்த டைமில். ஸோ நாங்கள் வந்து ஒரு படிக்கிறப்ப பார்த்து அப்புறம் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் 2வது தடவை தான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து தப்பாக போய் முடிஞ்சு என்னோடய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சப்ப ஏதோ ஒரு வகையில் வந்து என் வாழ்க்கை அப்படி டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து என்னோடய உழைப்பும் நான் விடாமல் அப்படியே செஞ்சு பெற்றவங்க சம்மதத்தோடு மறு திருமணம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஸோ நவநீதன், லிங்கேஸ்வருக்கு ஒரு பையன் நவநீதன், எனக்கு ஒரு பையன் கௌஷிகன். அம்மா பாசம் இல்லாத நவநீதனுக்கு நான் ஒரு அம்மாவாகிட்டேன். அப்பா பாசம் இல்லாத கௌஷிகனுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவாகிட்டார். இப்போ பையனுங்க 2 பேத்துக்குமே 15 வயசு.